பூமியை உத்தரணம் பண்ணினது வராக பெருமாள். ஆனால் பூமிக்குள்ள வாழறவர்களை உத்தரணம் பண்ண வந்தது பகவத் ராமானுஜர். யஜ்ஞவராக மூர்த்தியா பகவான் இருந்தார். ஆனால் ராமானுஜர் யாகம் யஜ்ஞத்தை ஜகத்தில் நன்னா ஸ்தாபிச்சு கொடுக்குறார். ஏன்னா அதெல்லாம் குறைஞ்சு போகிற காலம் இது. ஆனால் வேதார்த்த சங்கரத்தினுடைய ஆரம்பத்தில் ராமானுஜர் என்ன எழுதுகிறார் தெரியுமோ? வர்ணாசிரம தர்ம இதி கர்த்தவியதாக பரமபுருஷ சரணயுகள தியானார்ச்சன பிரணாமாதிகி அத்தியர்த்த பிரியா தத் பிராப்தி பலா. யாராக இருந்தாலும் அவனவன் வர்ண தர்மம் ஆசிரம தர்மத்தை செய்தே ஆக வேண்டும். கர்மங்களை விட முடியாது, யாக யஜ்யங்களை விட முடியாது, சந்தியாவந்தனை எதையுமே விட முடியாது. 120 வருஷத்தில் கூட கடைசி நாள் கூட சந்தியாவந்தனம் பண்ணி அர்க்கியம் விட்டு தான் ராமானுஜர் பரமதம் போனார். அவர் ஒரு நாள் விட்டத்துக்காக ஒன்றுமே ஆயிட போகிறதில்லை. ஆனால் போவரான் கொள்ளடக்கரைக்கு போய் தள்ளாத வயசில் 2 சிஷ்யாருடைய கையை பிடிச்சிட்டு எழுந்து நின்று அர்க்கியம் விட்டு தான் மடத்துக்கு திரும்பி வருவாராம். நம்முடைய தர்மத்தை விட்டுவிடக்கூடாதுன்னு. அப்போ பூமியை உத்தரணம் பண்ணது வராக பெருமாள், பூமியில் வாழ உத்தரணம் பண்ணியிருக்கிறது ராமானுஜர். யஜ்ஞவராகனா இருந்தார் வராக பெருமாள். ஆனால் யாக யஜ்ஞத்தை ஸ்தாபித்து செய்யுங்கோன்னு சொன்னது ஆச்சாரியவர்யனான ஜெகத்குரு. இன்னும் 3வது அர்த்தம், வேதவேத்யனா பெருமாள் இருப்பார். பூமியை ஜலத்திலேருந்து எடுத்துட்டார். ஆனால் வேதம் தண்ணீருக்குள்ளே சிக்கினுடுத்தே அவரவர்கள் குமதி கல்பனம். இதைத்தான் குதிருஷ்டி கல்பனான்னு வேதாந்த தேசியம் சாதிக்கிறார். அவாவா கற்பனை பண்ணி இஷ்டத்துக்கு வேதத்துக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். பௌத்தன் ஒன்று சொல்கிறார், ஜெயினன் ஒன்று சொல்கிறார், சாங்கியன் ஒன்று சொல்கிறார், வைசேஷிகன் ஒன்று சொல்கிறார், நையாயிகன் ஒன்று சொல்கிறார். அவாவா சொல்லுவாள் இல்லையோ. ஆனால் வேதத்தினுடைய உண்மையான பொருள் அது கிடையாது. அதை சரிவர சொல்லி திரும்ப கொண்டு ஸ்தாபித்து கொடுக்கணும் இல்லையோ. அந்த காரியத்தை ரொம்ப நன்னா சுவாமி பண்ணியிருக்கார். பிரம்மசூத்திரம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீள். அதில் முதல் 4 அதிகரணம் ரொம்ப அழகான அதிகரணம். 4 அதிகரணத்தில் என்ன தெரியுமா ஆக்ஷேபம்? 10 பேர் முன்னாடி உட்காண்டிருக்கா. வேதத்தை விசாரமே பண்ணக்கூடாது, ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காது, பிரயோஜனமே இல்லை. நல்ல கட்சிக்காரால் இருக்கார் சுவாமி. யார் இவர்? இந்த மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு தெரியாது. என்ன, நமக்கு பல பேர் நாஸ்திகால தெரியாது, கொஞ்சம் பேர் தான் தெரிஞ்சு வச்சுருக்கோம். இன்னும் ஓஹோன்னு இருந்தவாள்லாம் அந்த நாள்லேருந்து இருந்திருக்கா. அவள் ஒத்தொத்தரம் ஆக்ஷேபிக்கிறார். பிரம்மசூத்திரத்தில் வேதவியாசர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாதோ பிரம்ம ஜிக்யாசான்னு முதல் சூத்திரம் ஆரம்பிக்கிறது. அத ஆனந்தர்யே அத கர்ம விசாரம் பண்ணிவிட்டான். வேதத்தை முழுக்க படிக்கிறான், கர்மங்களை பற்றி நன்னா விசாரம் பண்ணிவிட்டான், விடாமல் அனுஷ்டானம் பண்ணுறான். ஆனால் பண்ணி முடித்த பிற்பாடு அவனுக்கு திருப்தி ஏற்படலை. பிளவாக்கியதே அதிருடா யஜ்ஞரூபாக, இந்த யஜ்ஞரூபமான கர்மங்கள்லாம் என்னை ஒங்கேயும் கூட்டின்னு போகாது போல் இருக்கே, எது மோட்சம் கொடுக்கும்னு தெரியலையே, தளர்ந்து போய் உட்காந்துக்கிறான். சரியாக யாகம் பண்ணா, யஜ்யம் பண்ணா, 2 வேளை பூஜையெல்லாம் பண்ணா, சந்தியாவந்தனத்தோட எல்லாம் பண்ணா. ஆனால் இதுவே மோட்சம் கொடுக்கும்னு தப்பாக நினச்சுட்டான். இது கொடுக்காது, இது இத்தனை ஒரு தகுதியை பெற்று கொடுக்கும். அப்புறம் பிரம்மச்ச விசாரம் பண்ணி அதை குறித்து உபாசனம் பண்ணா தான் மோட்சம் போக முடியும்னு இனிமேல் தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் அவனுக்கு தெரியாது. அப்போ கர்ம விசாரம் பண்ணி ஆபாத பிரதீதி ஏற்பட்டு, ஆனால் இது போராதுங்கிற புத்தி வந்து பிரம்ம விசாரத்துக்கு வரணுமோ இல்லையோ. வரான்னு வேதவியாசர் சொல்ல ஆரம்பித்தார். அதாதோ பிரம்ம ஜிக்யாசா. இதை சொன்ன உடனே 4 பேர் பூர்வபக்ஷி எழுந்துட்டான். பூர்வபக்ஷின்னா எதிர்த்து சொல்கிறவா, வாதி பிரதிவாதின்னு சொல்கிறோமோ இல்லையோ. இப்படி வேதத்தை விசாரித்து பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும். இதை சொன்ன உடனே ஒருத்தர் ஆக்ஷேபித்தார், வேதம் பிரம்மத்தை சொல்லவே சொல்லாதேன்னா. என்னென்ன மாதிரி அவள் ஆக்ஷேபிக்கிற பாருங்க. வேத விசாரம் பண்ண நாம இருந்தால் நேராக கேட்போம், அதெல்லாம் வேண்டாமே சுவாமி, இதுதான் நமக்கு பேச தெரியும். ஆனால் அவன் அப்படி சொல்லலை. வேதாந்தம் பிரம்மத்தை சொல்லும்னு யார் சொன்னா? பிரம்மத்தை சொல்லவே சொல்லாதேன்னு ஆக்ஷேபித்தான். இப்போ முதல்ல வேதம் பிரம்மத்தை சொல்லும்னு ஸ்தாபிச்சாகணும் இல்லையோ. அவன் என்ன அழகான கருத்தை முன்வைக்கிறான் பாருங்க. ஏன் தெரியுமா வேதாந்தம் பிரம்மத்தை சொல்லாதுங்கிறேன்? எப்பவுமே சாஸ்திரம் சாத்தியமானதை தான் சொல்லும், சித்தமானதை சொல்லாதுன்னு ஆக்ஷேபம். சித்தமானதுன்னா என்ன, சாத்தியமானதுன்னா என்ன? இப்போ ஒரு பசுமாடுன்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோ. கொஞ்சம் நீங்கள் கசக்கிண்டு கேட்டுக்கணும், நன்ன மூளையை ஒழுங்காக உபயோகப்படுத்தினா தான் தெரியும். ஒரு பசுமாடுன்னு சொன்னால் நம்ம பசுன்னு தெரிஞ்சுடுறதுன்னு நினைக்கிறோம் இல்லையோ. அப்படி புத்தியில் ஏறவே ஏறாதுங்கிறான் அவன் சொல்கிறது. காம் ஆனைய காம் பதான. ஒரு குழந்தைங்க உட்காண்டிருக்கு, 2 பேர் விருத்த வாக்கியம், விருத்தர்கள் 2 பேர் பேசிக்கிறான். இந்த பசுமாட்டை இழுத்துன்னு வாங்குறான் ஒருத்தன், காம் ஆனைய. உடனே கிடுகிடுன்னு ஒருத்தன் இழுத்துன்னு வரான், காம் பதான. பசுமாட்டை கட்டுங்கிறான், கட்டுவிட்டான். புல்லு கட்ட போடுன்றான், போட்டான். இது எல்லாம் இந்த குழந்தை உட்காந்து பார்த்துட்டே இருக்குது. என்னென்ன சொற்கள் உபயோகப்படுத்தப்பட்டது? பசுவை இழுத்துன்னு வா, பசுவை கட்டு, பசுவுக்கு புல்லு போடு, 3ஐயும் குழந்தை மனசில் வாங்கிக்கிறது. வாங்கி மெதுவாக புத்தி வேலை செய்யுது. அதுக்கு பசுன்னு இப்போ புரியணும், இழுத்துன்னு வான்னா என்னன்னு தெரியணும், கட்டுன்னா என்னன்னு புரியணும், புல்லு கட்டை போடுன்னா என்னன்னு புரியணும்.
இது ஒவ்வொன்றுத்துக்கும் அவன் வார்த்தையை பிரயோகப்படுத்தியிருக்கானோ இல்லையோ, இந்த ஒவ்வொரு சொற்றொடர்லையும் வாக்கியத்திலையும் ஒரு கிரியாபதம் இருந்தது இல்லையோ. கிரியாபதம்னா வினைச்சொல், பெயர் சொல், வினைச்சொல். இந்த மூணுலேயும் பொதுவாக இருந்த பெயர் சொல் எது? பசு. இந்த மூணுத்துக்கு இருந்த வினைச்சொல் எது? இழுத்துன்னு வா, கட்டு, போடு. இந்த மூணு இருந்ததா குழந்தை மெதுவாக உபயோகப்படுத்துறது. இவன் சொன்ன 3 இடத்துலையும் இந்த செயல் 3 வெவ்வேறையாக இருந்தது. ஆனால் ஒரே வஸ்து இந்த உருவத்தோடு இருக்கிற பசு மட்டும் ஒன்றா இருக்குது. இவன் சொன்ன வாக்கியத்தில் 3 வார்த்தை ஒரே வார்த்தையாக இருந்ததா? இந்த வந்த இடத்துல 3லேயுமே பசு இருந்ததா? அப்போ பசுங்கிற சொல்லு பசுமாட்டை குறிக்கும்னு மனசில் வாங்கிக்கிறதான். இதை அவன் சொல்கிறான் பூர்வபக்ஷி இப்படின்னுட்டு. அதனால் பசு பசு பசுன்னு வந்தது, பசுமாட்டை அந்த சொல்லு குறிக்கணும் போல் இருக்கு. அதுக்கப்புறம் இவன் 3 வார்த்தையை உபயோகப்படுத்தினா அதில் இழுத்துன்னு நினச்சே இப்படி இழுத்துன்னு வந்தான். அப்போ அதுதான் அதுக்கு வினைச்சொல் போல் இருக்கு. கட்டுன்னுச்சே இப்படி ஒன்று செய்தான், அதுதான் அதுக்கு வினை போல் இருக்கு. புல்லுக்கட்டை போடுன்னுச்சே இப்படி போட்டான், அதுதான் அதுக்கு வினை போல் இருக்கு. இப்படி வச்சுன்னு தான் ஒரு பொருளையோ ஒரு சொல்லின் பொருளையோ தெரிஞ்சுக்க முடியும். இது பூர்வபக்ஷியனுடைய ஆட்சேபம். சரி இருக்கட்டுமே, அதனால என்னன்னால் பிரம்மம் அப்படிப்பட்ட வஸ்துவே இல்லையேங்கிறான். இப்போ வேதம் பகவானை சொல்லணும்னால் இப்படி சொல்லணும், பகவானை இழுத்துவா, பகவானை கட்டு, பகவானுக்கு புல்லு போடு சொல்லணுமோ இல்லையோ. இப்போ அப்படி சொல்ல மாட்டேங்கிறது. அது பிரம்மம் பிரம்மம் பிரம்மங்கிறது. பிரம்மத்தை ஒன்றை செய்யின்னு சொன்னா தானே புரியவே புரியும். வெறும பிரம்மம்னு சொன்னால் என்னமா புரியும்னு நம்ம ஆட்சேபிக்கிறான். அதுக்கு இப்போ சமாதானம் சொன்னா தான் பிரம்ம விசாரத்துக்கே வர முடியும். அப்போ முதல் அதிகரணத்துக்கு பூர்வபக்ஷம் இதுதான். இப்போ சித்த வஸ்துவை சப்தம் சொல்லாதே, சாத்திய வஸ்துவைத்தானே சொல்லும். இப்போ சாத்தியம்னா எது? நாம் ஒரு செயலை செய்து சாதித்த மூல்யம், அதான் சாத்தியம். இழுத்துன்னு வர்றது, புல்லுக்கட்டை போடுறது, கட்டுறது, இதெல்லாம் சாத்தியம். ஆனால் பிரம்மம் சாத்தியம் இல்லையே. நான் எதை பண்ணி அவரை சாதிக்க முடியாது. அவர் சித்தம். சித்தம்னா ஏற்கனவே தயாராக இருக்கவர். அப்போ பிரம்மம் தயாராக இருக்காருனால் வேத வாக்கியம் சொல்லவே சொல்லாதேன்னு ஆட்சேபிக்கிறான். இதுக்கு சுவாமி ரொம்ப அழகாக ராமானுஜர் பதில் சொல்கிறார். இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னால், ஒவ்வொருத்தனும் வேத விசாரம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இதுதான் பூர்வபக்ஷம். அதை ஒவ்வொரு இடத்துலையும் வேற வழியே இல்லை, வேத விசாரத்தால் தான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். இது சித்தாந்தம். இதை வேண்டான்னு சொல்கிறவன் ஜெயிச்சுட்டான், கடலுக்குள்ள வேதம் சிக்கின்னு கொடுத்துன்னு அர்த்தம். வேணும்னு சொல்கிறவர் தூக்கின்னு வந்தா தான் கரகிரக விசக்ஷணோ லக்ஷ்மணோயம் முனிகின்னு வேதாந்த தேசிகன் எதிராஜ சப்தத்தியில் சாதிக்கிறார். குதிருட்டி குஹனாமுகே நிபபித்தா பரபிரம்மணா, பரபிரம்மே குதிருட்டி குஹனாமுகத்தில் விழுந்துடுத்து. கரகிரக விசக்ஷணா, கையை பிடிச்சு உள்ள விழுந்தவனை தூக்கின்னு வரார் ராமானுஜர். என்ன சொல்லி அவருக்கு சமாதானம் சொல்றாருனால், கவலைப்படாதே, நீ என்ன சாத்திய வஸ்துவைத்தான் சொல்லும், சித்தத்தை சொல்லாதுங்கிற. கண்டிப்பாக சொல்லும்னாரு. எப்படி சொல்லும்னு கேட்குறான். நீ குழந்தையா பிறந்திருந்தியே, அப்போது உன்னுடைய தாயார் உங்கள் அப்பா தாத்தா மாமா எல்லாரையும் அடையாளம் காமிச்சாலும் இல்லையோ? ஆமாம், காண்பித்தாள். அப்போ அப்பாவை கூட்டின்னு வா, கட்டு, புல்லுக்கட்டை போடு இப்படின்னு சொல்லியா அம்மா அப்பாவை சொல்லி கொடுத்தா? நிஜமா இல்லை சுவாமி, இப்படியெல்லாம் போய் சொல்லுவாளாரான்னு. இப்போ அப்பாவை இழுத்துன்னு வா, கட்டி வை, இப்படியெல்லாம் போய் அம்மா இங்கேயான சொல்லி கொடுத்துட்டு போகிறாளா? பின்ன எதுவுமே சொல்லலை. அப்போ இந்த குழந்தைக்கு பக்கத்தில் போய் காதோரமா கையை சுட்டி காட்டுறா, அப்பா அப்படின்னு அந்த வாய் அசைவை குழந்தை பார்த்துக்கிறது. பார்த்துட்டு அப்பாவுடைய உருவத்தை பார்க்கறது. அவர் சாத்தியம் இல்லை, சித்தம். அவர் தான் ஏற்கனவே அப்பாவாக இருக்காரு. இந்த குழந்தை சாதிக்க போகிறதில்ல அப்பாவை, அவர் ஏற்கனவே சித்தமாக இருக்கார். அம்மா வார்த்தை சொல்கிறா, இந்த குழந்தை நம்புறது, இந்த வார்த்தைக்கு பொருள் இந்த உருவந்தான்னு தெரிஞ்சுக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று அது எதிர்பார்க்கும், இதை இன்னொருத்தர் சொன்னால் அது ஒத்துக்காது. பெத்தவ சொன்னால் மட்டும்தான் ஒத்துக்குமே தவிர, யாரோத்தர் சொன்னால் அப்பாங்கிறதுக்கு அது ஏற்றுக்காது. அப்போ அது ஏதோ ஒரு அந்த தொப்புள் கூடி உறவு இருக்கும் இல்லையோ, அதை வச்சு இவர் அப்பான்னு சொல்லிக் கொடுக்குறா, தாத்தான்னு சொல்லிக் கொடுக்குறா, மாமான்னு சொல்கிறா, அது பிடிச்சிக்கிறது இல்லையோ. இதுக்கு தான் ஆப்த வாக்கியம்னு பேர். இந்த சப்தத்தை ஞாபகம் வச்சுக்கோ. ஆப்த வாக்கியம், ஆப்த வாக்கியம்னால் நமக்கு ரொம்ப வேண்டியவர்களுடைய வாக்கியம். அது மட்டும் இல்லை, உண்மை தெரிந்தவனுடைய வாக்கியம், அதுதான் ஆப்த வாக்கியம். எனக்கு வேண்டியவன் சொன்னதுக்காக உண்மையாயிடுமா? என்னை வேணும்னு கூட தான் தசை திருப்பி விட்டுடுவா. அப்போ ஆப்த வாக்கியம்னா உண்மைக்கு அருகாமை யாருக்கு இருக்கோ அவன் தான் ஆப்தன். இவன் தந்தைங்கிற உண்மைக்கு அருகாமை யாருக்கு இருக்கு? ஒருத்திக்கு தானே இருக்கு. ஏன்னா இவளை தவிர வேற யாருக்கு யார் தந்தைங்கிறது தெரியாது இல்லையோ. அதனால இந்த அம்மா சொன்னா மட்டும்தான் குழந்தை கேட்கறது. என்னால் அப்போ ஆப்த வாக்கியத்தை நம்புறது குழந்தைன்னு சுவாமி முதல்ல ஸ்தாபிச்சுக்கிறார். ஆப்த வாக்கியத்தை தான் நம்பும், அது சாத்திய வஸ்துவை சொல்ல வேண்டாம், சித்த வஸ்துவை சொல்லும். எல்லாம் நேர் லௌகிகம், பிரத்யக்ஷம். அவர் ஒன்றும் வேதாந்தத்துக்கு எங்கேயுமே போல, கண்ணுக்கு நேரம் இருக்கிறத எடுத்துட்டு இருக்கார். ஆமான்னு ஒத்துனுட்டான் பூர்வபக்ஷி. இது வரைக்கும் மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையோ. அப்புறம் சொல்றார், அதே மாதிரி வேதம் இவரை பிரம்மம்னு சொன்னா நான் ஒத்துப்பேன்னார் அவர்.
என்ன அப்படி சொல்றீர்? ஆப்த வாக்கியம் சொன்னா தானே ஒத்துக்கணும்னு இத்தனை நாள் சொன்னீர். அப்ப சுவாமி சொல்றார், 1000 மாதா பிதாக்களை ஒரு தராசு தட்டில் வச்சுட்டு வேதம்ங்கிற சாஸ்திரத்தை இன்னொரு தட்டில் வைத்தா அவ காட்டின அன்பை விட சாஸ்திரம் என் பேர்ல அதிக அன்பு காட்டும். அவளுக்கு எனக்கு சம்பந்தம் 40 வருஷம், ஆனா எனக்கு வேதத்துக்கு சம்பந்தம் அனாதி காலம். அவளாரோ நாரோ போன ஜென்மத்தில் உறவே தெரியாது, இந்த ஜென்மத்தில் உறவு. ஆனா அனாதி காலமா பகவானுடைய திருவாக்கே சாஸ்திரம். அவரே ஆசைப்பட்டது வேதைக சமதிகம்யன். அவரே கீதாச்சாரியனா பிறக்கிறார், வேதத்தை வாசிங்கிறார், அவரே இதிகாசத்தில் எழுதுகிறார், புராணத்தில் எழுதுகிறார். இதை பற்றி வால்மீகி ஓஹோன்னு கொண்டாடி சொல்றார். தாவக்ராஹயத பிரபு, வேதத்தை நன்னா ஸ்தாபிக்கணும், அதுக்கு வலுவூட்டணுங்கிறதுக்காகத்தான் லவகுஷர்களுக்கு அவரே சொல்லி கொடுத்தார். வேதத்தினுடைய பிறப்பா இருக்கிற ராமாயணத்தை பாட வச்சார்னு இருக்கு. ஆக ரொம்ப ஆப்த வாக்கியம் வேத வாக்கியம். நாம நம்பலாம்னு சொன்னா அப்பா அம்மா சொல்றது கூட நம்புவோமோ இல்லையோ, நன்னா வேதம் தான் அதை சொல்லிக் கொடுக்கும்னு ஒத்துக்க வச்சு. அப்போ ஆப்த வாக்கியம் சொன்னது சித்த வஸ்துவை சொல்லும். எப்படின்னா அம்மா அப்பாவை சொல்லிக் கொடுக்குறா போலே, அங்கே வினை சொல்லே இல்லையே. வினையே இல்லாமல் இவர் தான் தந்தைன்னு புரிஞ்சிட்டோம் இல்லையோ. சாஸ்திரம் சொல்றதை கொண்டு இதுதான் பிரம்மம்னு விசாரிக்கணும். ஆக பிரம்மத்தை விசாரிக்க வேதம் ஒன்று தான் வழி. முதல் கால் கடல் தாண்டியிருக்கார். இப்போ கால் கடல் தான் தாண்டியிருக்கேன், இன்னும் முக்கா கடல் பாக்கி இருக்கு. இப்போ இது முதல் அதிகரணத்தினுடைய அர்த்தம். அதாதோ பிரம்ம ஜிக்யாசா, ஆக பிரம்மத்தை விசாரிக்க வருகிறான். அடுத்த ஆக்ஷேபம் வந்தது, இல்லை நான் அப்போ சொன்னதை நீர் ஒத்துணுட்டீர், இப்போ இன்னொரு ஆக்ஷேபம் வைக்கிறேன். வேதத்தால் பிரம்மத்துக்கு அடையாளமே சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். ஏன்னா நீர் ஆப்த வாக்கியம் சொன்னீரே, அப்பா என்ன உயரமா இருக்கார், எப்படி இருக்கார் பார், உன் முகத்தையும் அவர் முகத்தையும் மாத்தா உரிச்சு வச்சாப்புல இருக்கு. இத்தனை அம்மா சொல்றாளோ இல்லையோ, இதை சொல்றாப்புல இப்போ என்னத்தை நீர் பிரம்மத்தை பத்தி சொல்லுவீர்? பிரம்மத்துக்கு அடையாளம் சொல்லணுமோ இல்லையோ? அடையாளமே சொல்ல முடியாதுங்கிறார். இல்லையே வேதம் அடையாளம் சொல்லியிருக்கே. இதுதான் 2வது அதிகரணத்துக்கு அர்த்தம். இப்போ ஜன்மாத்யஸ்ய யதஹ, பிரம்மத்துக்கு அடையாளம் சொல்லச்சே உபனிஷத்து சொல்றது, யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிசந்தி தத் விஜிக்யாசஸ்வா தத் பிரம்மேதி. எதனிடத்திலிருந்து உலகமெல்லாம் பிறக்குமோ, பிறந்த தத்தனி யாரால் காக்கப்படுமோ, காக்கப்பட்ட தத்தனி யாரிடத்தில் லயிக்குமோ, யாரால் முக்தி பெறுமோ அவர் பிரம்மம். இதைத்தான் இப்போ பூர்வபக்ஷி உடனே ஆக்ஷேபிக்கிறான். இப்படி ஒரு அடையாளமே சொல்ல முடியாதுன்னா, ஏன்னால் விருத்த அடையாளமாக இருக்குது, ஒன்றுக்கொன்று முரண்பட்ட அடையாளமாக இருக்குது. எதே போல கண்டோ முண்டோ பூர்ண ஸ்ருங்கோ கௌஹு என்ன ஒரு அடையாளம் சொன்னான். மாட்டுக்கு அடையாளம் வேணும்னு ஆசை சொல்கிறான் ஒருத்தன். அரைக்கொம்போடே முழுக்கொம்போடே மொட்டை கொம்போடே எது இருக்கோ அந்த மாடுன்னா. இப்போ 3 மாடு தானே கிடைக்கும். ஏன்னா அரைக்கொம்போட முழுக்கொம்போட மொட்டை கொம்போடனா ஒரு மாடு இருக்குமா? அரைக்கொம்போட இருந்தால் முழுக்கொம்போட இருக்காது. அதை போல படைக்கிறாருங்கிறீர், படைக்கிற காலத்தில் அழிப்பாரான்னு, அழிச்சா ரட்சிக்க முடியுமான்னு? யார் படைக்கிறாரோ காக்கிறாரோ அழிக்கிறாரோன்னா 3மே வெவ்வேறு எதிர் இல்லையா? அழிக்கிறதுங்கிறது படைக்கிறது ஒன்றும் இல்லையே, அழிக்கிறதும் காக்கிறதும் ஒன்றும் இல்லையே. அப்போ ஒன்று முரண்பட்டு இருக்கு, அடையாளமே ஒவ்வாது. அதனால வேதம் சொல்கிற அடையாளமே எடுபடாதுன்னுட்டோம். ராமானுஜர் மெதுவாக அர்த்தம் சொல்கிறார். அடையாளம் சொல்லுமே, நீ ஏன் சொல்லாதுன்னு ஒன்றுமில்லாத அழிக்கிறதுக்கு பார்க்குற? நான் சொல்கிறேன். இப்போ அரைக்கொம்பு முழுக்கொம்பு மொட்டைக்கொம்பு பொருந்தாது, இதுதானே உன்னுடைய வாதம். பொருந்தும், அரைக்கொம்பு பொருந்தும், முழுக்கொம்பு பொருந்தும், மொட்டைக்கொம்பு பொருந்தும். நன்னா கொம்பு சீவி வச்சிருக்கா, சண்டை போடுறதுக்கு மாடு வந்துடுத்து. அப்படி வாசக்கதவை திறந்து விட போகிறா, வருது. வந்த வேகத்தில் 1 2 மாடு முட்டின்றது, ஆளோட மோதித்து உடஞ்சி போச்சு. முதல்ல தை மாதம் பொங்கரன்னைக்கு ஓடி வந்தது, ஓடி வந்தால் உடஞ்சி போச்சு. உடஞ்சி போயிட்டு பார்த்தா இப்போ பாதி கொம்பா இருக்கு. இதே மாடு முதல்ல வரைச்சே முழு கொம்போட வந்தது, முட்டின்றது, பாதி கொம்பா எடுது. மாட்டுக்காரன் பார்த்தான், என் மாடு பாதி கொம்பில் நன்னா இல்லை, நன்னா சீவிட்டு மறுபடியும் வளர்த்துப்போம் அப்படின்னு மொத்தமாக சீவிட்டா மொட்டை கொம்பு. அப்போ 3 மாடு இல்லையே, ஒரே மாடு தானே. ஏன் இப்போ ஆக்ஷேபம் என்ன சொல்லிட்டான்? படைக்கிறதுங்கிறதுனால பிரம்மம் வேறே, காக்கிற பிரம்மம் வேறே, அழிக்கிற பிரம்மம் வேறே. ஏன்னா 3 வெவ்வேறு வியாபாரம் இல்லையோ, அதனால பண்ணக்கூடிய 3 பிரம்மம் இருக்கணும்னு வந்தது வாதம். இல்லை இல்லை, பிரம்மம் ஒன்றே, ஆனால் காலத்தை வேறுபடுத்திக்கோன்னுட்டார். ஏன்னா இப்போ எப்படி இந்த அரைக்கொம்பு முழுக்கொம்பு மொட்டைக்கொம்பு வந்தது? ஒரு நாள் முழுக்கொம்பு, முட்டின்ற உடனே அரைக்கொம்பு, வெட்டின்ற உடனே மொட்டைக்கொம்பு. 3 நாளில் 3 சொல்லிடலாம் இல்லையோ. அதே போல பிரம்மத்துக்கு இந்த 3 அடையாளம் வரும். ஏன்னால் படைக்கிறச்சேவே அது அழிக்கலையே, அழிக்கிறச்சேவே காக்கலையே, காக்கிறச்சேவே படைக்கலையே. சிருஷ்டி காலம் வேறே, ரக்ஷண காலம் வேறே, சம்ஹார காலம் வேறே. எப்போ 3 வெவ்வேறு காலத்தில் இருக்கோ முரண்பாடே இல்லையே. நீயே முரண்பாடுன்னு சொல்ற. இப்போ
ஆகவே பிரம்மத்துக்கு அடையாளம் சொன்னலாம் சரிதான், வேதத்தின் மூலம்தான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். இது ரெண்டாவது ஆக்ஷேபம், ரெண்டாவது சமாதானம். இது ஜன்மாத்தியசயதான்னு ஜன்மாத்திய அதிகரணம். அதுக்கப்புறம் மூணாவது அதிகரணம் வந்தது சாஸ்திரயோனித்வாது. மறுபடியும் பூர்வபக்ஷி நையாயிக்கா ஆக்ஷேபித்தான். அவன் சொல்றது வேதம் பிரம்மத்தை சொல்லாது, ஆனால் இந்த பல்லவி அனுபல்லவி மட்டும் அவளுக்கு மாறுறதே இல்லை. யார் வந்தாலும் கதை அதே தான் சொல்கிறான். வேதம் பிரம்மத்தை சொல்லாது. எதனால் சொல்றீர்னால் வேதத்துக்கு அபூர்வார்த்த பிரதர்சனம் தான் கொள்கை. அப்படின்னா தெரியாதது தான் சொல்லும், தெரிஞ்சதை சொல்லாது. அந்நதா சித்தம்னு சொன்னால் வேறு ஒன்றுனால ஒன்று தெரிஞ்சு போச்சு, அதை வேதம் சொல்லாது. வேற எதுனாலையும் தெரியாதுன்னு வச்சுங்க, அதைத்தான் வேதம் சொல்லும். ரெண்டு கொள்கை வேதத்துக்கு எப்பவும் அபூர்வார்த்தத்தை சொல்லும், அப்படின்னா புதுசாக இருக்கிறது தான் சொல்லும், சத்தியம் தான் சொல்லும். ஏன்னா புதுசாக இருக்கிறது நம்மகிட்ட விட்டால் என்ன வேணால் சொல்லிடுவோம், அது சத்தியமாக இருக்கணுங்கிற தேவை இல்லையோ இல்லையோ. அப்போ உண்மையை சொல்லும், அபூர்வார்த்தத்தை சொல்லும். அப்படின்னா பிரம்மம் புதுசாக இருக்கணும், நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடாது. ஆனால் பிரம்மன் தான் படைக்கிறாருங்கிறது உண்மையாக இருக்கணும். இதுதானே வேதத்தினுடைய வேலை. இப்போ இவன் என்ன ஆட்சேபித்தான், நான் பிரம்மத்தை அனுமானத்தால் ஏற்கனவே சித்தி அடைய வச்சுட்டேன், எப்போ ஆனுமானிக சித்த ஈஸ்வரனோ வேதத்தில் சொல்லப்பட வேண்டாம்ங்கிறான். ஏன்னா இன்னொரு பிரமாணத்தால் தெரிஞ்சுனுட்டா அதை வேதம் சொல்லாதுன்னு பார்த்தோம் இல்லையோ. இப்போ அனுமானித்து ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமே. கூடையில் ஒரு மலை இருந்தது, மலைக்கு மேலே புகை தெரிஞ்சுது, உள்ள நெருப்பு இருக்குது. எப்போ புகை இருக்கோ அப்போ கண்டிப்பாக நெருப்பு இருக்கிறது. இது அனுமானம் இல்லையோ. பர்வதோ வன்னிமான் தூமாத், பர்வத்தத்திலே வன்னி நெருப்பு இருக்குது, தூமாத் புகை இருக்கிறபடியால். நீ பார்த்துருக்கியானோத்தை கேட்டான். பார்த்துருக்கேன், மடப்பள்ளியிலே நெருப்பையும் புகையையும் சேர்த்து பார்க்கிறேன். இப்போ புகை மட்டும் தெரியறது, நெருப்பு தெரியல. நான் அனுமானம் பண்ணுறேன், எப்போதும் புகை நெருப்பிருக்கும் இடத்திலெல்லாம் புகை இருக்குமோ இவ்விடத்தில் புகை இருக்கிறதோ ஆக நெருப்பு இருக்க வேண்டும். இதைத்தான் பக்ஷம் சாத்திய ஹேத்து சொல்லி முடிச்சுட்டேன். இது அனுமானம் இல்லையோ. அதே போல இன்னொரு அனுமானம் சொல்கிறேன். எதெல்லாம் காரியமாக படைக்கப்பட்டு இருக்கிறதோ அதற்கெல்லாம் படைப்பாளி ஒருத்தன் இருக்க வேண்டும். இந்த ஜகத்தத்தனையும் படைக்கப்பட்டிருக்கிறபடியால் இதற்கு படைப்பாளியாக ஒருத்தர் இருக்க வேண்டும். எதே போல் குடத்துக்கு குயவனை போலே, மேசைக்கு தச்சனை போலே, சங்கிலிக்கு ஒரு பொற்கொல்லரை போலே, அதை போல இந்த ஜகத்துக்கு பிரம்மம்னு ஒருத்தர் உண்டுன்னு அனுமானிச்சுட்டான். இந்த அனுமானம் நிற்கும் இல்லையோ. ஏன்னா எதுவாக இருந்தாலும் ஒரு படைப்பாளி இருக்கணும், தானே உருவாகாது. அப்போ இந்த ஜகத்தத்தனை உருவாயிருக்கு, ஒரு படைப்பாளி இருக்கணும், அவர் தான் பிரம்மம். இது இப்போ இது என்ன சரி ஒத்துனுட்டோம். இப்படி ஆயிட்டா என்ன ஆபத்துனால் அப்போ வேதம் தேவையில்லை. ஏன்னா அனுமானம்ங்கிற பிரமாணத்தால் பிரம்மத்தை ஸ்தாபிச்சுனுட்டானோ இல்லையோ, வேதமே வேண்டாமே. இன்னொன்று சொன்னதை தான் அது திரும்ப சொல்லாதோ இல்லையோ. அபூர்வார்த்தமாக இருந்தால் தான் வேதம் சொல்லும். உடனே சுவாமி சொல்கிறார், இல்லை உன் அனுமான சித்த ஈஸ்வரன் நிற்க மாட்டாருங்கிறார். நீ அனுமானித்து ஈஸ்வரனை ஸ்தாபிக்கவே முடியாது. ஏன்னு பாரு. நீ இப்போ இந்த உலக திருஷ்டாந்தத்தை வச்சிருந்து ஈஸ்வரனை ஸ்தாபிக்க பார்த்தியோ இல்லையோ. பண்ணியானால் ஒரு குடம் பண்ணுறதுக்கு குயவனுக்கு எவ்வளோ சக்தி வேணும், இதை வச்சிருந்து நிறையா குடம் பண்ணுறதுக்கு பிரம்மத்துக்கு என்ன சக்தி வேணும் என்று நீ இப்போ அனுமானம் பண்ணுவேன். ஒரு சங்கிலி பண்ணுறதுக்கு ஒட்டியானம் பண்ணுறதுக்கு ஒருத்தனுக்கு என்ன சக்தி வேணும், இதை வச்சிருந்து உலகம் முழுக்க இருக்கிற சங்கிலியை பண்ணுறதுக்கு ஈஸ்வரனுக்கு என்ன சக்தி இருக்கணும் என்று அனுமானம் பண்ணுவேன். பண்ணால் இதெல்லாம் இதனுடைய மதிப்பு தொகை தானே. ஒன்றுத்துக்கு இவ்வளவுன்னா இத்தனைக்கு இவ்வளவு என்று நீ இவ்வளவுன்னு ஒரு வரையறைக்கு பிரம்மத்தினுடைய ஞானத்தையும் சக்தியும் கொன்றுவே. ஆனால் பிரம்மத்தினுடைய ஞான சக்திக்கு அளவுகோல் கிடையாது. நீ அனுமானத்தால் பிரம்மத்தை ஸ்தாபித்தியானால் அளவுக்குட்பட்ட சக்தியோட ஞானத்தோடு தான் பிரம்மம் தேரும். ஆனால் பிரம்மத்துக்கு அளவுக்குட்படாத சக்தி உன்னுடைய புலன்களால் ஸ்தாபிக்க பார்த்தியானா உன் கண்ணு பிடிக்கிற அளவுக்கு தான் பிரம்மத்துக்கு சக்தி, உன் வாய் பேசுகிற அளவுக்கு தான் அவருக்கு சக்தி, உன் கை தூக்குற அளவுக்கு தான் அவருக்கு சக்தின்னு ஆயிடும். ஆகவே உன் அனுமானத்தால் பிரம்மத்தை ஸ்தாபிக்க முடியாதுன்னுட்டார். ஸ்தாபிச்சியான இந்த ஆபத்து வரும். அப்போ அவருக்கும் பரிமித சக்தி, பரிமித ஞானம், பரிமிதான அளவுக்குட்பட்டான்னு அர்த்தம். அப்போ அளவுக்குட்பட்ட சக்தி, அளவுக்குட்பட்ட ஞானம் வரும். சொல்லாதே பின்ன எதால் சொல்லணும்னு அவன் கேட்டான். இதுக்கு தான் சாஸ்திரத்தால் தான் சொல்ல முடியும்னு நான் சொன்னேன். வேதத்தால் தான் பிரம்மத்தை ஸ்தாபிக்கணுமே தவிர நீ நினைக்கிற அனுமானத்தால் ஸ்தாபிக்க முடியாது. சாஸ்திர யோனித்வாத் மூணாவது அதிகரணம் ஆச்சு. இன்னும் ஒருத்தன் தான் மூச்சை பிடிச்சுன்னு காத்துட்டுருக்கான். ஒவ்வொருத்தர் பேசினத்தையும் இல்லை இல்லை இல்லைன்னு விட்டான். கடைசியாக ஒருத்தர் சொன்னார், வாஸ்தவம் எதுவாக இருந்தாலும் ஒரு புருஷார்த்தமாக இருக்கணும் இல்லையோ. வேதம் இதை சொல்கிறதோ இல்லையோ. சொர்க்கத்துக்கு போகணுமா ஜோதிஷ்டோமை யாகம் பண்ணு, சொத்து கிடைக்கணுமா வாயவ்ய யாகம் பண்ணு, வாயவ்யம் சேதமால வேத பூதிகாமஹா ஜோதிஷ்டோமேன சொர்க்காமோ யஜேத, யஜேதன செய்யின்னு அர்த்தம். அப்போ இதை செய், இந்த புருஷார்த்தத்தை அடைவாய்
என்று தானே வேதம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கு. அதை போல் பிரம்மம் புருஷார்த்தமே இல்லையே. எப்படின்னால் இன்னத்தை செய் இன்னத்தை அடைவாய்னு சொல்றதுக்கு பிரம்மம் என்ன புருஷார்த்தமாக சொல்லப்பட்டிருக்கா என்று கேள்விப்போ. தத்து சமன்வயாத், ஆமாம் பிரம்மம் புருஷார்த்தமாக சொல்லப்பட்டிருக்கே. அவரிடத்துல என்ன சொல்றது? உபாசீத தியாயீத, தியானம் பண்ணு அடைஞ்சுடலாம், உபாசனம் பண்ணு அடைஞ்சுடலாம், கர்மயோகம் பக்தி யோகத்தை செய் அடைஞ்சுடலாம் என்று புருஷார்த்தமாக சொல்லியிருக்கோம் இல்லையோ. செய்ன்னு வினை சொல்லுன்னு சொல்கிறதோ இல்லையோ. நல்ல வினை சொல்லே அபியுபகமமாக ஒரு வாதம் சொல்லிட்டார். அவன் வினை சொல்லே சொல்ல தேவையில்லைன்னு சொல்லிவிட்டார். வினை சொல்லா இருந்தால் கூட பிரம்மத்தை அடைன்னு சொல்கிறதுன்னு சொல்கிறார். ஆகவே பிரம்மம் புருஷார்த்தமாக இருக்குது. புருஷார்த்தமே இல்லை, நம்மால் அடையத்தகுந்ததே இல்லை, அதனால் வேத விசாரம் பண்ண வேண்டான்னு சொல்லாதே. இப்போ 4 முடிஞ்சு போச்சு. முதல்ல ஜிக்யாசாதிகரணத்தில் ஆரம்பித்து அதாதோ பிரம்ம ஜிக்யாசான்னா இப்போ நீங்கள் சொல்லி பார்த்துக்கணும் எது ஆக்ஷேபம் எது சமாதானம். முதல்ல சொன்னது சித்த வஸ்துவை வேதம் சொல்லாது, சொல்லும். தாயார் அப்பான்னு சொன்னால் குழந்தை தெரிஞ்சுக்கிறா போலே. ஆப்த வாக்கியமாக இருந்தால் சித்த வஸ்துவை சொல்லும். இந்த மாதிரி ஒவ்வொரு அதிகரணமாக சொல்லி சொல்லி பார்த்துப்பா. எது ஆக்ஷேபம் எது சமாதானம் எது விஷய வாக்கியம் சொன்னால் ஓ இதுதான் சொல்கிறார் போல் இருக்கு. இது முதல்து தாண்டித்து அடுத்தது பிரம்மத்துக்கு அடையாளமே சொல்ல முடியாது, ஏன்னா முரண்பட்ட அடையாளங்கள் இருக்கிறபடியால் இது ஆக்ஷேபம். சுவாமி சமாதானம் சொல்றார், சொல்லலாம், அடையாளத்தில் முரண்பாடில்லை, ஏனெனில் வெவ்வேறு காலத்தில் செயல் சொல்லப்பட்டபடியால். 2வது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 3வது வந்தது. வாஸ்தவம் அனுமானத்தாலே ஸ்தாபித்து விட்டால் அதை வேதம் சொல்லாது. இல்லை, அனுமானத்தால் ஈஸ்வரனை ஸ்தாபிக்கவே முடியாது, வேதத்தால் மட்டும்தான் ஸ்தாபிக்க முடியும். 3வது அதிகரணம் முடிச்சிருந்தார். வேதம் புருஷார்த்தத்தை தான் சொல்லும், பிரம்மம் புருஷார்த்தமே இல்லையே. ஆமாம், பிரம்மம் புருஷார்த்தமே, உபாசனத்தால் அடையப்படுகிற புருஷார்த்தமே. இப்போ இந்த பதில்கள்லாம் வந்திருக்கலேன்னு வச்சுங்க, வேத விசாரம் பண்ணி பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதே இல்லாத போயிருக்கும். போனால் அதுதான் வேதமாத்தா கடலுக்குள்ளே சிக்கின்னு இருக்காள்னு அர்த்தம். அந்த கடல்லேருந்து வெளியில் கொண்டு வந்துடுமோ இல்லையோ. கரகிரக விசக்ஷணோ ஜெயதே லக்ஷ்மணோயம் முனி, லக்ஷ்மணாச்சாரியரான முனிவர் இப்படி கீழே வேதமாதா கிடக்க அவளை தூக்கி கொண்டு வந்து சேர்த்தார்னு அர்த்தம். அது வராக பெருமான் கடல்லேருந்து பூமியை உத்தரணம் பண்ணினது. அதே போல் வேதத்தை கடல்லேருந்து ராமானுஷர் உத்தரணம் பண்ணி கொண்டு வைத்தது. வராகாவதாரம் நடந்தது. இது இத்தனையுமே நடத்தி முடித்தார். இத்தபித்யாதா நாசாவிரசாத் சகசானக வராகதோகோ நிரகாத் அங்குட்ட பரிமாணக தஸ்ய அபிபஷ்யத கஸ்த க்ஷணேன கில பாரத கஜமாத்திர பிரவிருததே தமத்புதம் அபூன்மகது. பிறக்கரிச்சே சின்னவராக இருந்தார். இந்த வராக தோக்கம் குட்டி பன்றி பெருசாக யானை அளவுக்காச்சு, 100 யானையாச்சு, 1000 யானையாச்சு, அவ்வளோ பெரிய திருமேனியோடு வளர்ந்தார். உக்ஷிப்தவாலா கச்சர கடோரா சட்டாவிதுன்வன்னு கரரோம சத்வக் குரா குராஹதாப்ரா சிததம்ஷ்ட ஈக்ஷா ஜோதிர்பபாசே பகவான் மஹீத்ரா கிராணேன பிருத்திவ்யா பதவிம் விஜிக்ரன் குரோடாபதேசா ஸ்வயம் அத்வரங்கா. பிருத்திவி பூமாதேவி எடுத்து இடது மடியில் அமர்த்தி கொண்டார். நீண்ட மூச்சு விடுகிறார். அந்த மூச்சு காற்று பூமாதேவி பேரில் படுறது. ஆஸ்வாசப்பட்டாள். ஆனாலும் தன் குழந்தைகளை ரட்சிக்கிறது வழி என்ன என்று கேட்கத்தான் அவளுக்கு சொல்றதுக்கு ஆரம்பிச்சான்னு பாகவத புராணத்தில் சொல்றார். அப்போது அவளுக்கு உபதேசம் பண்ணி வராரோ இல்லையோ, அதில் ரொம்ப பிரதானமான உபதேசங்கள் 2 ஸ்லோகங்கள். இதை வராக சரம ஸ்லோகம்னு சொல்லுவா. ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹ தாது சாம்யே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானந்து காட்டபாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தின். அதில் பெருமாள் இந்த 2 ஸ்லோகத்தை சொல்கிறார். எப்போவோ நீ மரணப்படுக்கையிலே என் காலை பிடிச்சின்னு மோட்சம் வந்துள்ளான்னு நினைக்காதே, அந்த சமயம் உனக்கு நினைவு இருக்குமானே தெரியாது. அதுக்கு தான் இப்போ வராக பெருமாள் சமாதானம் சொல்கிறார். கவலைப்படாதே, நினைவு நிச்சயமாக வேணும். ஆனால் ஒன்று பேசி வச்சுப்போம், நீ சரணாகதி அனுஷ்டிச்சிட்டியானால் நினைவு வேணும். நீ நினைவில்லாத இருந்தால் கூட உனக்கு பதில் நான் நினச்சிக்கிறேன். அகம் ஸ்மராமி மத்பக்தன் நயாமி பரமாங்கதி. நான் உன்னை நினைவில் கொண்டு நான் ஜாகிரதையை அழைச்சின்னு போகிறேன். இது வராக பெருமாள் சொன்னது இல்லையோ. இதே விஷயத்தை தான் தேவப்பெருமாள் ராமானுஜரிடத்தில் 6 வார்த்தைகளுக்குள் கூறினார். ராமானுஜர் உள்ளத்தில் சந்தேகம், மரணத்தின் போது நாம நினச்சிக்கணுமா பகவான் நினச்சிப்பறான்னுட்டு திருக்கச்சி நம்பிகளிடத்தில் பிரார்த்திக்கிறார். திருக்கச்சி நம்பி தேவப்பெருமாளுக்கு விசிறுகிற கைங்கரியம் எழுந்தார். கஜேந்திரதாசர்னு திருநாமம், பூவிருந்தவல்லியில் அவதரித்தவர். அவர் பேசி வரான் பெருமாள்கிட்ட. பெருமாள் வேற வாயை தெரிஞ்சு இவர்கிட்ட பேசி வரான். ஒரு நாள் கைங்கரியம் முடிஞ்ச உடனே இவர் போல தயக்கமாக நின்னார். என்ன நிற்கிறீர்? வழக்கமாக ஊருக்கு போடுவீரே, ஏது நாளைத்தானே வருவீர், இன்னும் நிற்கிறீரேன்னு கேட்டார்.
இல்லை நம்ம ராமானுஜருக்கு ஏதோ சந்தேகம் இருக்கா, உங்ககிட்ட கேட்டு சொல்ல சொன்னார். என்ன இவர் விண்ணப்பிச்சார். அப்படியா பதில் சொல்கிறேனே, என்ன சந்தேகம்ங்கிறார். இவர் ஒன்றும் ரொம்ப சந்தேகம்லாம் கேட்டுட்டே போல, சந்தேகம்னு உடனே நேரம் வந்து இவர்கிட்ட சொல்லிட்டார். சொன்ன உடனே பெருமாள் என்னன்னு கேட்குறார். அது உமக்கு தான் தெரியும், எனக்கு எப்படி தெரியும், அவர் என்ன நினச்சிட்டு இருக்கார் உமக்கு தெரியும்னு சொல்கிறார் பெருமாளுக்கு. அகமேவ பரந்தத்வம் தரிசனம் பேதையேவச்ச உபாயேஷு பிரபத்தி சியாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சியாத் பூர்ணாச்சாரிய சமாஷயா. என்ன 6 வார்த்தைகள். இதுதான் தேவப்பெருமாள் 6 வார்த்தைன்னு சொல்கிறோம். அதில் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, அகமேவ பரந்தத்வம், நானே பரதெய்வம், தரிசனம் பேதையேவச்ச, பேதமே சித்தாந்தம், உபாயேஷு பிரபத்தி சியாத், பிரபத்தியே சிறந்த உபாயம், தேகாவசானே முக்தி சியாத், தேகம் விடறச்சே மோட்சம் கிடைக்கணும், காலம் தாழ்த்த மாட்டேன். அதில் ஒரு வார்த்தை சொல்கிறார் இப்போ, அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். அந்திம ஸ்மிருதி தான் மரணப்படுக்கையில் நினைவு, அதை விட்டாலும் தப்பில்லை. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னா மரணப்படுக்கையில் நினைவை விட்டு விடு, வர்ஜனம்னா விடுதல்னு அர்த்தம். அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னால் கடைசி நிமிஷத்து எண்ணத்தை விட்டு விடலாம். இது ஜாகிரதையாக அர்த்தம் பண்ணிக்கணும். என்ன கடைசியில் எண்ணத்தை விட்டுடணும்னு சொல்லச்சே மரணப்படுக்கையில் திடீர்னு பெருமாள் ஞாபகம் வந்து தான். ஆனால் தேவப்பெருமாள் மறந்துடணும்னு சொன்னாராம், அதற்காக வலுக்கட்டாயமாக மறந்தாரான்னு யாரும் சொல்லலை. இப்போ நீ மறந்து போயிட்டியான்னா பாதகம் இல்லைன்னு சொல்ல வர. இப்போ நீயா மறந்துட்டியான் நினைவு இருந்தால் நினச்சிக்கோ, மறந்து போயிடுத்துன்னா அதனால தப்பு இல்லை. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னு தேவப்பெருமாள் சொன்னது இல்லையோ, அதே விஷயம் யார் சொன்னதுன்னா வராக பெருமாள் என்னைக்கோ சொன்னது. வராக அவதாரத்தில் அகம் ஸ்மராமின்னு எத்த சொன்னாரோ அதைத்தான் தேவப்பெருமாள் மீண்டும் ராமானுஜரிடத்தே அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். அப்போ கடைசி காலத்தில் நினைவு வராதா கூட அகம் ஸ்மராமி மத்பக்தன் நயாமி பரமாங்கத்தியம் என்று வராக பெருமாள் அழைச்சின் போறேன் உறுதி கொடுத்தார். காஞ்சி தேவப்பெருமாள் அதையே தன் சித்தாந்தமாக ராமானுஜரிடத்தே சொல்ல, அது கொண்டு ஸ்ரீவைஷ்ணவ விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ராமானுஜரும் வடித்தார்னு சரித்திரம். அந்த வராக பெருமாள் பூமாதேவியை பிரளய வெறும் கடல் ஜலக்கடல்லேருந்து உத்தரணம் பண்ணினார். சம்சாரிகளை சம்சாரக்கடல்லேருந்து உத்தரணம் பண்ண, வேதத்தை குதிருஷ்டிகளுடைய கடல்லேருந்து உத்தரணம் பண்ண, கடைசி நிமிஷத்து நினைவில்லாவிட்டாலும் பகவான் கொள்கிறான் என்கிற உண்மை எடுத்துரைக்கவே பகவத் ராமானுஜருடைய அவதாரம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।